Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This is Magesh here and welcome back to our channel Highway Travelog. This is my first vlog in 2021. So அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு warm happy new year to all. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா Jan 7, 2021. ஸோ இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 7 days. ஸோ நான் இப்போ தான் வந்து vlog பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் லைவ் vlog. ஸோ அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு நியூ இயர் விஷயம் சொல்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வருஷமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் பிஃபோர் தட் guys, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தோன்னா we are traveling to Sadras Fort. Sadras Fort வந்து எக்ஸாக்டாக இட்ஸ் நெக்ஸ்ட் டு மகாபலிபுரம். இன் பிட்வீன் மகாபலிபுரம் அண்ட் கல்பாக்கம் ரோடு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. என் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் அண்ட் என்னோடய டாட்டர் 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா யோசித்தேன் நான், ஸோ சரி ஓகே அவ்வளோ தூரம் தனியாக எதுக்கு போயிட்டு, சரி ஓகே இவங்களை கூப்பிட்டு பார்த்தேன். ஸோ தே ஆல்சோ டோல் தே வில் பி கமிங். ஸோ அதனால தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ வி ஹேவ் ஆல்மோஸ்ட் கிராஸ்டு கோவலம் கிராஸ் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். மகாபலிபுரம் ஐ கெஸ் இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் சம்திங் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இதுதான் வந்து இன்டர்செப்டரில் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் டிரைவ். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 340 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் கவர் பண்ணியிருக்கேன் இன்டர்செப்டரில். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சில் நான் எடுத்துகிட்டு வரேன் சொல்லலாம். வாவ், செம்ம கிளைமேட்டாக இருக்குங்க. சட்ராஸ் ஃபோர்ட் வந்து எக்ஸாக்டாக சென்னையிலேருந்து 65 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அண்ட் இந்த ஃபோர்ட் வந்து அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. மோஸ்ட்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சட்ராஸ் ஃபோர்ட் போகிறேன். வி ஆர் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் சட்ராஸ் ஃபோர்ட்டுக்கு. அண்ட் இன்டர்செப்டரில் ட்ரைவ் பண்ணுறது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் வண்டியை கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டிரைவிங் அட் அரௌண்ட் 80 கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஆர்பிஎம்மும் பார்த்தீங்கன்னா 3500க்கு மேலே போகல நான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே. ஐ வில் பி லீவிங் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆன் Jan 10th. ஸோ இன்றைக்கி 7th ஆக்சுவலாக. ஸோ சண்டே வந்து வி ஹாவ் கன்ஃபார்ம் த அப்பாயின்மெண்ட் ஃபார் த சர்வீஸ். ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock எடுத்துகிட்டு போனோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கல்பாக்கம் போகிற ரூட்லேருந்து நம்ம ரைட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3.9 கிலோமீட்டர்ஸ் சட்ராஸ் டச் ஃபோர்ட் அதோட உண்மையான பேர். நான் அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சட்ராஸ் ஃபோர்ட்டுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், பட் இட்ஸ் சட்ராஸ் டச் ஃபோர்ட். ஸோ இன் பிட்வீன் நீங்கள் அந்த பார்த்த அந்த ஃபுட்டேஜ் கிளாசிக் 350 நியூ வெர்ஷன் 2021 ஆக்சுவலாக அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நார்மல் 350 விட ரொம்ப ரிஃபைண்டாக இருந்துச்சு. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீட்டியோ 350 வந்திருக்கு. ஸோ அந்த தம்பு வந்து பழைய 350 இருந்ததை விட கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்குன்னு சொல்லணும் அந்த தம் சவுண்டு நான் கேட்ட வரைக்கும். பட் என்னால் கிளியராக கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கா இல்லையான்றது தெரியல. பட் அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதை பார்த்துட்டு தான் நான் திரும்பி என்னை ஓவர்டேக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாமல்லபுரம் அந்த பேரிகேடில் தான் ஒரு யூ-டர்ன் போட்டு அப்படியே திருப்பியும் போயிட்டார். இட் வாஸ் ஜஸ்ட் லைக் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஏன்னா ஈசிஆரில் தான் நிறையா ராயல் என்ஃபீல்டு நியூ பைக்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங், ஸோ ஏதாவது ஒரு வண்டி பார்ப்போமா இன்றைக்கி அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் லக்கிலி இந்த கிளாசிக் 350 நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம திரும்பி போகும்போது வேறு ஏதாவது நம்ம கண்ணுக்கு படுதான்னு பார்ப்போம். இவ்வளோ ரோடு போகுது. இப்போ ஆக்சுவலாக நான் எப்படி போகணுன்றத திருப்பி மேப் போட்டு தான் நான் பார்க்கணும். ஸோ லெட் மீ செக் ஆன் தட் ஃபர்ஸ்ட். ஹோப்ஃபுல்லி லெஃப்ட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஸோ பீப்பிள், இது தான் ஆக்சுவலாக சட்ராஸ் டச் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். லெட்ஸ் கோ இன்சைட். ஆக்சுவலாக யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் உள்ள. என்ட்ரன்ஸ் அண்ட் பார்க்கிங் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம வெளியில் தான் அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இடம் ஆக்சுவலாக ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. ஸோ இட்ஸ் பீன் பில்ட் அந்த டைம் ஆஃப் பிரிட்டிஷ். அவங்க இருந்த இடத்துல தான் அந்த பில்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஆனால் உள்ள என்ட்ரன்ஸ் எதுவும் இருக்கா இல்லை அப்படியே? அப்படிலாம் இல்லை, அப்படியே போயிட்டு வரலாமா? ஓகே. எதுனா ஓகே, எதுவும் காசு கொடுக்கணுமா? அப்படிலாம் இல்லையா? சரி சரி, தேங்க்ஸ்.
ஸோ பீப்புள் ஆக்சுவலாக இங்கே வந்து கேமராவுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் we are just taking the videos in the mobile phone. இது ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதுனால மொபைலில் யூ கேன் ஷூட் த வீடியோஸ், பட் டு டேக் இன் ப்ராப்பர் ஆத்தரைஸ்டான கேமரா எதுவும் தேவைன்னா we need to get the permission it seems. ஆக்சுவலாக இங்கே வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அப்படியே ஜஸ்ட் அண்ட் லைக் தட் யார் வேணாலும் வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இஃப் கவர்மெண்ட் கேன் அண்டர்டேக் திஸ் அண்ட் எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பீப்புள் விசிட் பண்ணுற இடம் மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்றது தெரியல. லைக் பாருங்கங்க, oh my goodness, seriously this is something else. ஒரு நிமிஷம் ஹேங் ஆச்சுங்க அப்படியே மொபைலு. ஆக்சுவலாக நார்மலாக இருட்டாக இருக்குது, பட் மொபைலில் இருக்கிறதுனால இட் ஹாஸ் plenty ஆஃப் பிரைட்னஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா தெரியுது. எங்களை தவிர வேறு யாருமே இல்லைங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ப்ராப்பரான ஒரு சைன் போர்டு, இது எதுக்கு இருந்துச்சு, என்னென்ன பண்ணாங்கன்றது கொஞ்சம் தெளிவாக பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்ராஸ் டச் ஃபோர்ட். இந்த இடத்த பற்றி அங்கே சுற்றி இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட கேட்டு இந்த ஃபோர்ட் பற்றி சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ராஜா சம்பூர்ண நாராயணன் இந்த இடத்துல அப்போ ஆட்சி ஆண்டவரோட பேர். அதுக்கப்புறமா ராணி சதுரங்கவல்லி ஆட்சி ஆண்டாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு பேர் சதுரங்கப்பட்டினம்னு வச்சாங்க. டச்சுக்காரங்க முதல்ல இந்தியாவுக்குள்ளே வந்தது பழவேற்காடு. அதுக்கப்புறமா இந்த சதுரங்கப்பட்டினம்க்கு வந்தாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக துறைமுகமாக இருக்கிறதுனால இந்த இடத்த ராணிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆலம்பரை, புதுச்சேரி, தரங்கம்பாடின்னு கேரளா வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் டச்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் சண்டை வந்துச்சு. அது நடந்த இடம் என்னன்னு பார்த்தா இந்த சட்ராஸ் டச் ஃபோர்ட். இந்த சட்ராஸ் டச் ஃபோர்ட் பாதி அழிஞ்சதுக்கு காரணமே அந்த போர்னால தான். இப்போவும் அவங்க கட்டினது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கோட்டையை கட்டி கிட்டத்தட்ட 450 வருஷம் ஆச்சுங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஊரில் நிறைய பழமையான கோயில் அண்ட் குளங்களும் இருக்குன்னு சொன்னாங்க.
ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சதுரங்கப்பட்டினம், அதாவது சட்ராஸ் பீச். ஆக்சுவலாக இங்கே வந்து ரோடு வந்து பீச் பக்கத்தில் வரைக்கும் வருது. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலாக. நாட் மச் ஆஃப் க்ரௌட். இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க இந்த இடத்துல. வாவ், லுக் அட் த க்ளவுட்ஸ். செம்மையாக இருக்குது க்ளவுட்ஸ்லாம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டன் ஏரியான்னு கூட சொல்லலாம். நாட் known to much peoples, like இந்த சட்ராஸ் ஃபோர்ட்டு, அப்புறம் இந்த சட்ராஸ் பீச், இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ பீப்புள் ஆக்சுவலாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போது நியர் டு மகாபலிபுரம் கிட்ட வந்துட்டோம். அண்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இன்பிட்வீனில் கொஞ்சம் நிறுத்திட்டு ஜஸ்ட் சேஃப்கார்ட் அட் த பாப்பா வித் ரெயின் கோட்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 கிராஸ் ஆகிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போது ஆல்மோஸ்ட் 7 to 7:30 கிட்ட ஆகிடும். ஏன்னா இன்பிட்வீன் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக பைக்குக்கு வந்து நம்பர் பிளேட் ஒன்றும் போடலை. ஐ மீன் ஒரிஜினல் நம்பர் பிளேட் வச்சு ஐம் டெல்லிங் யூ. ஸோ அது ஆக்சுவலாக வந்துடுச்சு. பட் ஆனால் அவங்ககிட்ட அந்த ட்ரில்லிங் மிஷின் ரிப்பேர் ஆனதுனால தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபிக்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம போய் அதை வாங்க போகிறோம். வாங்கிட்டு இஃப் பாசிபிள் அடையார் ஷோரூம் போய் தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இவங்ககிட்ட அந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து ஸ்டில் அண்டர் ரிப்பேர். ஸோ அதனால் ஐ டோன்ட் நோ வெதர் இன்றைக்கி போய் நம்பர் பிளேட்டையாவது அட்லீஸ்ட் வாங்கணும். ஹோப்ஃபுல்லி இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக இருட்டாக இருக்குது. ஐ கெஸ் மகாபலிபுரம் தாண்டினதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும். ஸோ இந்த இடமும் உங்களுக்கு நியூவாக இருந்திருக்கும். அண்ட் ஆக்சுவலாக அங்கே வந்து நோ டிஎஸ்எல்ஆர் அண்ட் நோ ப்ரொஃபஷ்னல் கேமராஸ், ஒன்லி மொபைலில் மட்டும்தான் நீங்கள் வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் அலோவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பிகாஸ் இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸ் போல் இருக்குது. அண்டு ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு பெர்மிஷன் அண்டு அதெல்லாம் வந்து நம்ம அந்த ரீஜனல் ஆஃபீஸ் செக்ரட்டரியேட் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் இது பண்ணணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ மழை நின்றுடுச்சு. அண்டு கிளைமேட் செம்மையாக இருக்குது அண்டு இருட்டாக இருக்குது. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் போய் வீட்டுக்கு போய் சேரணும் முதல்ல. ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த 2021 ஃபர்ஸ்ட் vlog வித் இன்டர்செப்டரோட நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனி ஃபீட்பேக் ஆர் எனி திங் ரிகார்டிங் டு திஸ் பிளேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவலாக சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அது உங்களோட இஷ்டம் தான் எனக்கும் தெரியும். பட் ஸ்டில் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ மேலும் மேலும் நான் நிறையா வீடியோஸ் போடணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் மீ சம் பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு கொடுக்குது. ஸோ ஓகே, நம்மளும் பண்ணுறோம் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலிங் கொடுக்குது. ஸோ அதுக்காக தான். ஸோ கைஸ், see you on another video. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. 2021 ரொம்ப நல்லபடியாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். எல்லோரும் நான் சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுறேன். பாய்.